பொன்முடி அவர் மன்னிப்பு கேட்டார். கனிமொழி கண்டிச்சிட்டாங்க. அவரை கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. இதெல்லாம் கண் துடைப்பு நடவடிக்கை. தேவை சட்ட நடவடிக்கை. தேவை என்ன? சட்ட நடவடிக்கை. திட்டமிட்டு தமிழர் சமயங்களான சைவத்தையும் வைணவத்தையும் தமிழருடைய அடையாளம் திருநீர், தமிழருடைய அடையாளம் திருமண், இதை நீ விபச்சாரியோட ஒப்பிட்டு பேசியிருக்கிற. இது வாய்க்கொழுப்பு பேச்சு. திட்டமிட்டு தான் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் ஆராசா திமுக காரங்கள்லாம் நீங்கள் யாரும் குங்குமம் வைக்கக்கூடாது, கையில் கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு சேகர்பாபு பதிலடி கொடுத்துருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு திராவிடர் கழகம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரத்தை பூரா சுரண்டி திங்கிறான் திகாக்கார. ஆராசா போன்றவர்கள், இந்த பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறாரே பொன்முடி போன்றவர்கள், அதே போல் இந்த பெரியாரிஸ்ட் என்கிற போர்வையிலே இந்த அறிவாலயத்திலே நிகழ்ச்சி நடத்தலாம். என்ன நிகழ்ச்சி தெரியுமா? அசுர கீதம். அந்த அசுர கீதம்ங்கிற நிகழ்ச்சியில் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு சனாதன ஹிந்து தர்மத்தை கேவலப்படுத்தி, பிராமணர்களை கேவலப்படுத்தி, இது தொடர்ந்து திமுக நடந்துகிட்டு இருக்கு. இது கண் துடைப்பு நடவடிக்கை. பொன்முடி கைது செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகள் இப்போல்லாம் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லாம் தெரிஞ்சு பேசுகிற ஆளுங்க தான் இவங்கெல்லாம். இவர்கள் மீதெல்லாம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அவர் கைது செய்யப்பட வேண்டும். அவருடைய எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி பறிக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைக்காக தொடர்ந்து ஜனநாயக பூர்வமான முறையிலே இந்து மக்கள் கட்சி போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கு ஆர்ப்பாட்ட போராட்டம் இருக்குது. தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் அம்பேத்கர் ஜெயந்தி வெகு விமர்சையாக கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கருடைய பிறந்த நாள் இந்த ஏப்ரல் 14, அம்பேத்கருடைய நினைவு நாள் டிசம்பர் 6. இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்றால் அம்பேத்கருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. அம்பேத்கருக்கும் திராவிடர் கழகத்துக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் திராவிடர் கழகமும் விடுதலை சிறுத்தை அமைப்பும் இந்து மக்கள் கட்சியினர் மாலை அணிவிக்க வந்தால் உடனடியாக கருப்பு கொடி காட்டுவது, கல்வீசி தாக்குவது, இந்த நிகழ்ச்சிகள் கடந்த 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர். அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு அனைவருக்குமே உரிமை உண்டு. ஆனால் அம்பேத்கரை ஒரு குறுகிய ஜாதி வட்டத்திற்குள் அடைப்பதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி முயற்சி செய்கிறது. குறிப்பாக சென்னை அம்பேத்கர் மணி மண்டபத்திலே கடந்த வருடம், அதற்கு முந்தைய வருடம் நீதிமன்ற அனுமதி பெற்று நாங்கள் மாலை அணிவிக்க சென்றோம். அப்பொழுது கூட காவிகள் அம்பேத்கர் சிலை அருகிலே வரக்கூடாது என்று சொன்னார்கள். மூடத்தனமான பேச்சு. அம்பேத்கரே காவி தான். அம்பேத்கர் கடைசியாக என்ன மதத்துக்கு மாறினார்? புத்த மதத்துக்கு மாறினார். புத்த மதத்துக்கு மாறி காவியுடை அணிந்து கொண்டு அம்பேத்கர் நிற்பார். அம்பேத்கரே காவியுடையை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் மிகவும் குறுகிய மனப்பான்மையோடு அம்பேத்கர் இந்துவாக இருப்பவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு என்று அறிவித்தவர். ஒருத்தர் மதம் மாறி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இதே திருமாவளவன் அவர் முஸ்லீமாக மாற போகிறேங்கிறார். மாறிட்டார்னா அவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது. இப்போ அவர் எஸ்சிங்கிற சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறதுனால அவருக்கு இந்த இடஒதுக்கீடு ரிசர்வ் தொகுதியில் போட்டியிட முடியுது. அம்பேத்கர் மிக தெளிவாக இருக்கிறார். மோசடி மதமாற்றத்தை அம்பேத்கர் எதிர்த்தார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அரசியல் சாசன பிரிவு 370, அந்த 370 ரத்து செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். இந்தியாவின் தேசிய மொழியாக சமஸ்கிருதம் தான் வர வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி அம்பேத்கர் கொள்கைகளுக்கு துரோகம் செய்து, பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடியினுடைய ஆட்சி அம்பேத்கருடைய கொள்கைகளை உலகம் முழுக்க அமுல்படுத்தி வருகிறது. அம்பேத்கருடைய வாழ்விலே தொடர்புடைய 5 முக்கியமான இடங்கள், அவர் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட இடம், அவர் பிறந்த இடம், அதே போல அவர் சென்று படித்த இடம் லண்டனிலே, இந்த எல்லாவற்றையும் நினைவு சின்னமாக மாற்றி இருக்கிறது. அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி செல வச்சு அந்த காலுக்கு கீழே போய் மோடி நிற்பார். ஆனால் இவர்கள் அம்பேத்கரை ஒரு ஜாதி வளையத்திற்குள்ளே, எப்படி எங்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஒரு ஜாதி வளையத்துக்குள்ளே அடைக்கிறார்களோ, அவங்கெல்லாம் தேசிய தலைவர். முத்துராமலிங்க தேவர், ஐயா நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை தேசிய தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் தேசிய தலைவர். யாரா தமிழருக்கு தலைவர்னா இந்த ஜாதி சங்க தலைவனெல்லாம் தமிழனுக்கு தலைவர்னு சொல்லிக்கிறான். அதனால் இந்த அம்பேத்கர் மணிமண்டபம் பொது சொத்து, அது பொது இடம். அம்பேத்கர் சிலை எல்லோருக்குமான தலைவர். அங்கே எல்லோரும் சென்று மரியாதை செலுத்தலாம். வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திருமாவளவன் தூண்டிவிட்டு இந்து மக்கள் கட்சியினர், பிஜேபியினர் மாலை அணிவிக்க வருகிற பொழுது மறியல், கல்வீச்சு சம்பவத்திலே ஈடுபடுவதை இந்த அரசு தடுக்க வேண்டும். இப்போ நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு.
ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. நீங்கள் அம்பேத்கருக்கு காவி பொட்டு வைக்கக்கூடாது, நீங்கள் அங்கே அம்பேத்கருக்கு காவி துண்டு போடக்கூடாது. எங்களுக்கு காவி துண்டு அல்லது அம்பேத்கருக்கு காவி பொட்டு வைக்கணுங்கிறது எங்கள் நோக்கம் அல்ல. அப்படியான செயல்களில் நாங்கள் ஈடுபடவும் இல்லை. ஆனால் வேண்டுமென்றே இவங்களாக ஒரு கதையை கட்டிவிட்டு இந்து மக்கள் கட்சி மீதும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் ஒரு களங்கத்தை கற்பிக்க முயற்சிக்கிறார்கள். அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ரியல் அம்பேத்கரிஸ்ட் நாங்கள் தான், இந்துத்துவவாதிகள் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.